ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்திய தூதரகம் பிப்ரவரி 23 ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியாவின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, இன்னும் பல நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது. ஆனால் அதை ஈரான் வைத்திருந்தால் மட்டும் அமெரிக்கா ஏன் அதிபர் டிரம்ப் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார்? தனது பதவி காலத்தின் ஆரம்பத்திலேயே ஈரானை மிரட்டி பணிய வைத்து தனது பலத்தை காட்ட வேண்டும் என்று டிரம்ப். சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம் என வளைகுடா நாடுகள் எதுவுமே போரை விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் ஈரானுக்கு என்று பலங்கள் இருக்கின்றன. ஒருவேளை கெரில்லா போர் முறையை ஈரான் தேர்ந்தெடுக்குமானால் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பிப்ரவரி 23 இந்திய தூதரகம் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் வருகின்ற 26 அமைதி பேச்சுவார்த்தையும் நடக்கின்ற நிலையில் ஏன் இந்தியா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது? இதுதான் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே ஈரானில் போர் தொடங்க போகிறதா? ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்திய தூதரகம் பிப்ரவரி 23 ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியாவின் இந்த அறிவிப்பு மேலும் பரபரப்பை கூட்டி இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய போர் தொடங்க போகிறதா? பிப்ரவரி 26 சமாதான பேச்சுவார்த்தை நடக்க போகிறது என்ற செய்தியையும் தாண்டி இந்தியா ஏன் இப்படி ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டது? பின்னணியில் என்ன நடக்கிறது? ஈரானின் பலம் என்ன? அமெரிக்கா ஏன் அஞ்சுகிறது? இதுதான் விஷயம். ஈரான் ஒன்றும் சாதாரண நாடு கிடையாது. ஈரானிடம் பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கிறது. அது என்ன பாலிஸ்டிக் ஏவுகணை? பார்க்கலாம். ஈரானிடம் இருக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை உலகிலேயே மிகவும் ஆபத்தானது. 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தளங்களை இவர்களால் எளிதாக தாக்க முடியும். இவர்களின் புரட்சிகர காவல்படை மற்றும் அவர்களின் நிழலில் வளரும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் கெரில்லா போரில் வல்லவர்கள். அமெரிக்கா நேரடியாக போருக்குள் குதிக்காமல் மிரட்டுவதற்கு காரணமே ஈரான் திருப்பி அடித்தால் உயிர் சேதங்களுக்கு ட்ரம்ப் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான். இஸ்ரேல் ஏன் இந்த போரில் இவ்வளவு குறியாக இருக்கிறது? அதற்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. கடந்த காலங்களில் ஈரான் நேரடியாகவும் தனது ஆதரவு அமைப்புகள் மூலமும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிவிட்டால் இஸ்ரேல் என்ற நாடே வரைபடத்தில் இருக்காது என்பது இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவின் வாதம். ஈரான் அணு ஆயுத விளிம்பில் இருக்கும் போதே அதை தடுத்து அழிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் திட்டம். அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, இன்னும் பல நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது. ஆனால் அதை ஈரான் வைத்திருந்தால் மட்டும் அமெரிக்கா ஏன் அஞ்சுகிறது? ஒரு இஸ்லாமிய குடியரசு நாட்டிடம் அணு ஆயுதம் சென்றால் அது மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையை மாற்றிவிடும். உலகில் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா இருக்கின்றன. இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இஸ்ரேலிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த வரிசையில் ஈரான் இணைவதை மேற்குலகம் எப்போதுமே விரும்பவில்லை. பாலிஸ்டிக் ஏவுகணையை கண்டு இஸ்ரேல் ஏன் அஞ்சுகிறது? பாலிஸ்டிக் ஏவுகணை ஒரு ராக்கெட்டை போல மிகவும் வேகமாக விண்வெளியை நோக்கி சென்று திரும்பவும் புவியீர்ப்பு விசையை நோக்கி வரும்பொழுது அதிக வேகத்துடன் வந்து தாக்கும். ஈரானுக்கு இந்த தொழில்நுட்பம் எங்கிருந்து கிடைத்தது? 1980களில் வடகொரியா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து ஆரம்ப கட்ட உதவிகள் கிடைத்தன. பிறகு ஈரான் சொந்தமாகவே இதில் பெரிய வளர்ச்சியை கண்டுவிட்டது. இதில் சீனாவின் பங்கு மிக முக்கியமானது. ஈரான் மீது அமெரிக்கா தடை விதித்தாலும் சீனா தொடர்ந்து ஈரானிடம் கச்சா எண்ணெயை வாங்குகிறது. இதன் மூலம் ஈரானின் பொருளாதாரம் மூழ்காமல் சீனா பாதுகாத்து வருகிறது. தற்போது அமைதி பேச்சுவார்த்தையிலும் சீனா பின்னால் இருந்து ஈரானுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி பிப்ரவரி 26 ஜெனீவாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அமெரிக்காவின் எதிர்பார்ப்பு என்ன? ஈரான் அதற்கு ஒத்துக்கொள்ளுமா? ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். ஏவுகணை சோதனைகளை நிறுத்த வேண்டும்.
ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற குழுக்களுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். அதிபர் ட்ரம்ப் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார்? தனது பதவி காலத்தின் ஆரம்பத்திலேயே ஈரானை மிரட்டி பணிய வைத்து தனது பலத்தை காட்ட வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். அதனால்தான் ட்ரம்ப் 10-15 நாட்கள் என கெடு விதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கெடு விதித்த அந்த காலகட்டத்தில் உலகமே பதற்றத்தில் இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்தால் உலக நாடுகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது? மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது. ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஒரே நேரத்தில் எப்படி எதிர்க்கும்? ஈரானிடம் வழி இருக்கிறது. ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை உடனடியாக மூடிவிடும். உலக கச்சா எண்ணெயில் 20% இந்த வழியாகத்தான் செல்கிறது. இதனால் பெட்ரோல், டீசல் விலை விண்ணை தொடும். உலக பொருளாதாரமே சரிவடையும். துபாய், கத்தார் வழியாக செல்லும் அனைத்து சர்வதேச விமான பாதைகளும் பாதிக்கப்படும். இந்தியா, ஐரோப்பா இடையிலான பயண நேரம் அதிகரிக்கும். சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம் என வளைகுடா நாடுகள் எதுவுமே போரை விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் அவற்றின் வணிகங்கள் நேரடியாக பாதிக்கப்படும். எண்ணெய் கிணறுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஈரான் எத்தனை நாட்களுக்கு தாக்குப்பிடிக்கும்? அமெரிக்காவிடம் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கிறதே. ஈரானால் ஒரு சில வாரங்களாவது தாக்குப்பிடிக்க முடியுமா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் ஈரானுக்கு என்று பலங்கள் இருக்கின்றன. ஒருவேளை கெரில்லா போர் முறையை ஈரான் தேர்ந்தெடுக்குமானால் இந்த போர் ஆண்டு கணக்கில் கூட நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கருதுகிறார்கள். பிப்ரவரி 26ஆம் தேதி ஜெனீவாவில் நடக்க போகும் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மார்ச் முதல் வாரத்தில் போர் தொடங்கலாம். அப்படி போர் தொடங்கினால் உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டுவிடும். உலக நாடுகள் அமைதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. என்ன நடக்க போகிறது? தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் காணலாம்.